ரீல்ஸில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் கொடுக்குமலை, அதாவது இந்த மீசப்புலி பாறை, இந்த பாறைக்கு வந்தாச்சு. ஐயோ பாப்பாக்கு பயம் இல்லடா, ரோலர் கோஸ்டர் நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. இது வேணாம், நான் போயிட்டு தாங்காது. வாய்ப்பு இல்ல ராஜா. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? இது வந்து நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வருது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஏன்னா உள்ளேருந்து யானை வந்துட்டே இருக்கும், எப்பயுமே இருக்கும். அங்கே போனால் யானை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டு. நம்ம வந்து ஆனைக்குளம் கிளம்பிட்டோம். ஆனைக்குளம் வந்து இந்த அவுட்ஃபிட்டில் கிளம்பிட்டோம். ட்ரௌசர், இந்த ஒரு சாலு, இந்த ஒரு டிஷர்ட்டு, பேக்கு, கேஸ் பேக். என்ன பரமசிவா கைஸ், இப்போ வந்து நம்ம ஆனைக்குளம் போயிட்டுருக்கோம்னு சொன்னோம்ல, அங்கே வந்து ஒரு சின்ன அப்டேட்டு. யானை இருக்குதா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, டெலிகிராமில் ஆனைக்குளம் எலிஃபண்ட் அப்படின்னு ஒரு ப்ராட்காஸ்ட், அதில் நீங்கள் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்ட்னு கொடுத்து சென்ட் பண்ணிட்டு அப்புறம் நோவா NOWA அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே கரண்ட் அப்டேட், அங்கே யானை இருக்கா இல்லையான்ட்டு ஃபோட்டோ ஒன்று வந்துடுது. அதில் நாங்கள் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு செக் பண்ணோம். நிறையெல்லாம் வருது. அது அங்கேயே போய் ஒர்க் ஆகுதாங்கிறது செக் பண்ணுறோம். இப்போ எங்கள் லோக்கல் பீப்புளை கேட்டோம். நாங்கள் தங்கின ரெசார்ட்லேருந்து இது வந்து நியர்லி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வருது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஏன்னா உள்ளேருந்து யானை வந்துட்டே இருக்கும், எப்பயுமே இருக்கும். அங்கே போனால் யானை பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டு. எனக்கு ஆக்சுவலாக அந்த ரூட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பாறை டு திருப்பள்ளி ஒரு ரூட் இருக்கும். அந்த ஒரு 2 hours 2.5 hours ட்ராவல் அதே மாதிரியே இருந்துச்சு. பட் அதில் ரோடு ரொம்ப டஞ்சனாக இருக்கும், இதில் டஞ்சனே இல்லை. சூப்பராக கேரளா கவுண்ட் போடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச் முடிச்சுட்டு 3 பேர் ஏறுறானுங்க, போயிட்டே இருக்காங்க. അത് എപ്പോഴും ഒരു വർഷങ്ങളെ നൂറ്റാണ്ടുകളായിട്ട് അങ്ങനെ തന്നെ സ്പെസിഫിക് அந்த സ്പോട്ടിൽ ആ സ്പോട്ടിൽ മാത്രമേ ഉള്ളൂ. ഇന്ത്യ വേറെ എങ്കും ഇന്ത്യയിൽ ഇന്ത്യ കിടയാതെ എപ്പോഴും ഉണ്ട്. അപൂർവമായിട്ട് ഒരു 100 ദിവസത്തിൽ ഒരു 1-2 ദിവസം മാത്രമേ. ஆனக்குளம் நேம் இதனாலதான். ഇതിനകത്ത് இது எதனால யானை வருதுங்கிறது ரேஞ்சர்கிட்ட கேட்டோம். அந்த தண்ணியில் வந்து ஒரு சின்ன ஊற்று இருக்காமா. அந்த ஊற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு தண்ணி ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா சோடியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் யானை வந்து ரெகுலராக இங்கே வந்து குடிக்குது, ரெஃப்ரெஷ் ஆகுது. இந்த மாதிரி இது கம்மியாகும் இன்றைக்கி இந்த யானை. கிட்டத்தட்ட 2 days பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 19 யானை கிட்ட ஒன்றா வந்துச்சாமா. ஸோ அந்த மாதிரி 50 யானை வருமாமா. அது பார்த்து வந்து குடிச்சிட்டு அது எந்த தொந்தரவு பண்ணாதம்மா. இங்கெல்லாம் வந்து பார்க்குறவங்க அது டிஸ்டர்ப் பண்ணாதான் பண்ணோம், பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வரும்போது ஒரு 6 யானை கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா 2 யானை இடத்துல வந்திருக்கு. அதாவது யானை பார்த்தீங்கன்னா டஸ்கர் யானை உள்ளேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆனைக்குளம்லேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 யானை கிட்ட பார்த்துருப்போம். ஓகே, ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அந்த ஒரு கத்துறது துரத்துறது சேசிங் ஈசிங். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி ஒரு பார்க்குறேன் சும்மா அப்படின்னா பார்க்கலாம். கடையெல்லாம் இருக்குது, பஜ்ஜி கிஜ்ஜி இதெல்லாம். இன்னும் காசெல்லாம் இல்லை அது பார்க்குறதுக்கு, அப்படின்னு கேஷுவலாக வரலாம். 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. டின்னர் டைமில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு 500 to 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அன்சல் அப்படின்னு ஒரு ஏரியா, சல்கரா ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு கடையில் நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ட்ராகன் சிக்கன், பரோட்டா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ரூமில் போயிட்டு சாப்பிட போகிறேன். தம்பி சவுண்டு கம்மி பண்ணுங்க, வந்துருவானுங்க. இதோ வந்துட்டேன். சாப்பிடுங்க, அப்ப மாட்டலாம். The next day. வணக்கம்டா மாப்ளே. ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 ஆஃப் 3 hour vlog பார்க்க போகிறீங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். பால்கனி வியூ செம்மையாக இருக்குது. ஒரு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஃப்ரெஷ் அப் ஆனோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடியாக இருக்கும். நியர்லி 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் அது கொழுக்குமலை சன்ரைஸ் பாயிண்ட் போக வேண்டியது. அப்படி தான் அலாரம் வச்சோம். ஆனால் எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் எந்திரிச்சேன் 3:30க்கு எழுந்திரிச்சேன். 3:30க்கு எழுந்திரிச்சு கிளம்பி 4 o'clock கிளம்புவாங்க கூட வாய்ப்பே இல்லை போகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம்.
சாம்பார், மெதுவடா, தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி, பூரி, மசாலா, ஊத்தாப்பம், புட்டு, எக் கறி, பாயில்டு எக்கு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வச்சுருக்காங்க. வாட்டர்மெலன், குலாப் ஜாமுன், ஸ்ப்ரவுட்ஸ், ஜூஸ் இருக்குது, காஃபி இருக்குது, ப்ரெட் டோஸ்ட்டு. சாம்பாரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஓகே, மெதுவடை வந்து நம்ம விட்டு போக மாட்டேங்குதியா? பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தானே சாப்பிட்டோம், இல்லைன்னா நாங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நேற்று சாப்பிட்ட மாதிரி கடமை இந்த மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. என்னமோ வடை நல்லா இருக்குது இந்த ஊரில். நம்ம ஊரோட இங்கே வடை என்னமோ நல்லா இருக்குது. சன்னா மசாலும் பூரியும் இருக்குது. தண்ணியெலாம் கொடுக்க மாட்டாங்களா, விக்கிட் சத்துன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெட் வைன் நல்லாயிருக்கு. சோக்கோஸ்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் சாப்பிட முடியுது. ஆனால் பேக்கெட்டே 300 400 கேட்குறானுங்க. அது குழந்தைங்க சாப்பிட்ணும், நம்ம சாப்பிட்றோம். A few minutes later. சரி, இது வேண்டாம். ரோலர் கோஸ்டர்லாம் இருக்காமா? அது வரையா? ரோலர் கோஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. இது வேணாம், நான் போயிட்டு தாங்காது. வாய்ப்பில்லை ராஜா. முடியாதா? முடியாது. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 108 தானடா. 108 தான். 2 kg கம்பி அந்த கீரை வந்துட்டாரு. இப்போ வந்து போறாங்க. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். மூணுமே சேர்ந்து எடுத்த 1000 தான். ஓகே, நீங்க எடுத்துக்கோங்கடா. எக்ஸ்பென்சஸ் இந்த கம்பெனியில் வராதுடா. பாப்பாக்கு பயம் இல்லடா, எனக்கு இங்க இருக்க பயம் இல்லை. எனக்கு சென்டர் உனக்கு அண்ணா அண்ணா பயப்படாம நீ போயிட்டே இருக்கடா. டே இன்னும் முடியவே இல்லைடா. 1 கிலோமீட்டரா? 500 அப்படி 800 இருக்கும். இது வேணால் கம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஒக்கணங்கள் போகிற மாதிரியே இருக்குது. நீ கார்டே எடுத்து போகும்ல, இல்லை டீசல் காசு கொடுத்துருப்போம்டா. நம்ம டீசலோட போகணும்ல. என்னது இது? இல்லை உழுவும்போது பார்க்கணும்ல. ரொம்ப குஷியோ? ஜாமான்ல கரெக்டாக மாட்டி விட்டுருங்க. ஓகே சரி, ஏதோ சொல்லுமா வீட்டில். ஐயோ, போகணுமான்னு முடிவு எடுத்துக்கோ. சவுண்டு பற்றி அலாரம் வருது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ வந்து சாயித்து போயிட்டாப்ல வருவாப்லங்கிறது. பக்மல் போகிறாப்ல. போயிடுவீங்களா? ரெண்டு பேரும் முதல்ல நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருத்தன் போயிட்டான், வந்துட்டானான்னு வேற தெரியல, இருக்கிறானா, தண்ணியில நீர் விழுந்துட்டானா. இதே 3 கேம் இருக்காமா, அது சேர்ந்து 3மே சேர்ந்து எடுத்தா 1000 rupees ஆமா. இதுல கூகுளில் பார்த்ததுல இதான் பெஸ்ட்டுன்னு வந்துச்சு. ஏன்னா இவங்க ட்ரோன் ஷூட் அதுவும் பண்ணி தராங்க, ப்ளஸ் 360 கேமராவும் இருக்கு, ஃபோட்டோவும் எடுத்து தராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 500 1000 rupeesக்குள்ளே தான் இருக்கு. கலெக்டிங் மெமரிஸ் அந்த மாதிரி தானே. பாருங்க, வியூவே பாருங்க. அது இந்த மூணாரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜிப்லைன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்ததுன்னு ஒரு 20க்கு மேலே பார்த்துருப்போம். அதே மாதிரி வயநாட்டிலையுமே இருக்குது. மேபி கேரளாவில் அதிகமாக ஜிப்லைன் இருக்குது போல. என்ன ரீசனுங்கிறது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரில. ஸ்பாட்டோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள், குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டை தாண்டி இது இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக க்ரீனிஷ், அங்கே மழை, வெயில் மட்டும் இல்லாதுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கோட ஒரு டாப் வியூவில் ஒன்று பார்த்தோம். ஆசம், ஃபுல்லாக க்ரீனிஷ். நாங்கள் இங்கே தான் வந்தோம், ரிப்பிள் அட்வென்ச்சர்ஸ்ன்ட்டு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? 500 கொடுத்தா 300 மட்டும் கொடுத்துருக்கலாம்ல. நான் வரலாம் தான் நினச்சேன். சரி, உங்களோட பொருளை சேஃபாக பார்த்துக்கணும்ல. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் எப்பயுமே நான். நீயே பே பண்ணியிருக்கலாம்ல தம்பி. வாய்ப்பே இல்லை தம்பி. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்சல்ங்கிற ஏரியாவில் இருக்க இந்த சஃபாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நல்லாயிருக்கும் தோணுது. ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப் இருக்கா? சூப்பு மேன்ச்சோட முறுக்கு மேலே போடுவீங்களா தான்? ஓகே. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். மபாஸ் இருக்கா? மபாஸ் அதெல்லாம் இல்லைங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம்.
ஓகே. தால் ஃப்ரை, கர்ட் ரைஸ், கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் தால் ரைஸ், கொஞ்சம் தால், திராட்சை. சூடாக இருக்கு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஒரு வழியா குளிச்சு முடிச்சு இங்கே வந்து சுடுதண்ணியில் குளிச்சு பக்காவாக ரெடி ஆகிட்டோம். புது டிஷர்ட் ஃப்ரம் கிராஸ்பு, அப்புறம் வேட்டி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பக்காவான ஒரு அவுட்ஃபிட்டு. மேட்ச் போயிட்டுருக்கு. கார் கொடுக்குறாங்க அம்பானி. சும்மா சொல்கிறது தான், டாட்டா அம்பானி. செம்ம டயர்டு, கண்ணு பாருங்கள் ரெட்டாக இருக்குது. இதனாலேன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை. நாளைக்கு காலையில் இமிசிபுலி மலைக்கு சன்ரைஸ் பார்க்க போகிறோன்னு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டோம். அலாரமும் வச்சுட்டோம். சில ரிசப்ஷன் எழுதி போட சொல்லிட்டோம். அதுக்குள்ளே 2 மணி ஆயிடுச்சா தூக்கம்? அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? ஸோ கைஸ், இன்னைக்கு டே 3 ஆஃப் மூணார். மார்னிங் 2:46 மூணார்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அனச்சல். இங்கேருந்து அவங்க சூரியநெல்லி, அதாவது கொழுப்பு மலை, அதாவது ஈசப்புலி மலைன்னு சொல்லப்படுற ஒரு சன்ரைஸ் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இங்கேருந்து போகிற ஸ்பாட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இருட்டு தான் போக போகிறோம். அங்கேருந்து போகிற ஸ்பாட்டு செமையாக இருக்கும்னு ரீல்ஸில் பார்த்தோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி புதுசாக இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு புதுசாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க ஜீப் என்ட்ரி போட்டு இங்கே கூட்டு போகிறக்கு நம்ம டிரைவர் இங்கே தான் நிற்கிறாரு. அவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கலாங்களா? ரீல்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். கொடுக்குமலை, அதாவது இந்த மீசப்புலி பாறை, இந்த பாறை இருந்தாச்சு. நம்ம இது வழியாக உள்ளே வந்தோம். ஆனால் இருட்டாகும் போது உள்ளே வந்தோம் விடியறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த வியூ பாருங்கள். இந்த பக்கம் மிஸ்ட்டு, இந்த பக்கம் மிஸ்ட்டு, நடுவில் நாம் போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஐயோ, இப்படி போய்ட்டு அப்படி வரலாம். ஆஹா, ரொம்ப புள்ளிங்கான இல்லை, அவ்வளோ வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஜீப்பே வந்தாச்சு. எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை ஜீப் நிற்குது. இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பி இப்போ அந்த நெக்ஸ்ட் ஸ்பாட்டு, ஃபைனல் ஸ்பாட் அந்த டீ பிளான்டேஷன், அந்த ஒரு டீ ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் போகிற வழியில் வியூ பாருங்களேன். ட்ரிப்பு சூப்பராக கூப்பிட்டு வந்துட்டீங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் இங்கே வந்தால் 1 டே பிஃபோர் சொன்னால் முன்னாடியே புக் பண்ணிடுவீங்களா? ஓகே, நம்பர் சொல்லுங்கள் அப்படியே. 9495268636. இந்த நம்பருக்கு கால் பண்ணால் 1 டே பிஃபோர் வந்தால் கொழுக்குமலை புக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கே கைட் மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்குவீங்க. சூப்பர். சூப்பர். ஒரு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அண்ணனே 1 டே பிஃபோர் புக் பண்ணிக்கலாம். ரெடியாக 4:30 வந்தோடனே சன்ரைஸ் அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா டெக்னிக்கலாக 400 கொடுத்தோம். 800 நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடியே போய் இங்கே இல்லைங்க, யாரும் வராதிங்க. நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனியாக டைம் ஒதுக்கி இங்கே இல்லைங்க அந்த அது வரைக்கும் வந்து விட்டுட்டு சூப்பராக பார்த்துக்கிட்டாரு.
ஸோ கைஸ் ஒரு வழியாக நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். கிளம்பியாச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ கைஸ் ஒரு வழியாக இப்போ வந்து நாங்கள் மூணாறுலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ ஸ்போர்ட்ஸ் மறையூர் வந்தாச்சு. ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கோம், ஒரு டீ கடை ஸ்பாட்டில். வந்துச்சு. ஆஹா கிளைமேட்டு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சூடான ஒரு பொருள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பொருள் மீன்ஸ் ப்ராடக்ட். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எங்கே இருக்குன்னு எங்களுக்கு இது இல்லை. நல்லாயிருக்கு. ஆனால் 12 ரூபாய்க்கு நல்லாயிருக்கு. பேக்கெட்டே பண்ணுறோம். அப்படியா? 3 ட்ரிப்பு 3 நாள் இதோடு முடிஞ்சிச்சு. பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ஃபுட் கண்டென்ட் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Stay tuned guys for next updates.